என் மஞ்சத்தை வென்ற வஞ்சகி. ஆதவனை தொடர்ந்து வந்து படுக்கை அறைக்குள்ள வந்தவ குழந்தைய தொட்டில போட்டபடி படுத்துக்கொண்டா நித்திலா. ஆதவன் அறைக்குள்ள வந்ததும் குளியல் அறைக்குள்ள போயிட்டான். காலையில இருந்து நடந்ததையெல்லாம் நித்திலா யோசிச்சுட்டே இருந்தா. ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் பிரவீன் அவளை ஆதவனுடைய அம்மா ரூபாவதி இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததும் நித்திலாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவர் அன்னைக்கு சொல்லும் போது ரூபாவதிய நல்ல வசதியான மருத்துவமனையில சேர்த்து அவளை நல்லா பாத்துக்கிறதா தான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல பார்க்கும்போது நித்திலாவுக்கு ஏதோ ஒண்ணு உறுத்துச்சு. வசதி போதாதோ இல்ல வேற நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்திருக்கலாமோ என்று நினைச்சவ அதை அப்படியே பிரவீன் கிட்ட சொன்னான். பிரவீனோ அதை கேட்டுட்டு, இல்ல நித்திலாமா, நாங்களும் எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தாச்சு, ஒன்னும் ரூபாவதிக்கு சரியாகிற மாதிரி தெரியல, அதனாலதான் இங்க வந்து சேர்ந்திருக்கோம் என்றதும் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா. ஒரு அறைக்கு பக்கத்துல வந்தவரு, இதோமா இந்த அறையில தான் ரூபாவதி இருக்கா, நீ போய் பார்த்துட்டு வந்துடு, நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்றதும் அவள் அறையை நோக்கி போனா. கிட்டத்தட்ட அந்த அறைகள் எல்லாமே ஜெயில் மாதிரி இருந்தது. ஒவ்வொரு அறைக்கும் கம்பிகள் போடப்பட்டிருந்துச்சு. கம்பிகளுக்கு பின்னாடி ஒவ்வொரு மனநோயாளி. அப்பப்பா, பார்க்கவே கொடுமையா இருந்துச்சு. அந்த அறையை நோக்கி மெல்ல நகர்ந்தா. அறை முழுவதும் இருட்டா இருந்தது. வெளியே இருந்த கம்பி பூட்டப்பட்டிருந்துச்சு. அதை உணர்ந்தவ பக்கத்துல சுத்தும் முத்தும் பார்த்தா. அங்க ஒரு பெண் நர்ஸ் போயிட்டு இருந்ததை பார்த்தவ, மேடம் இந்த ரூம் கீ கிடைக்குமா, உள்ள இருக்கிற பேஷண்ட்டை நான் பார்க்கணுமே என்றாள். மேடம், அப்படி நினைச்ச நேரத்துக்கெல்லாம் இங்க உள்ள போய் பார்க்க முடியாதுங்க, அதுவும் அந்த ரூபாவதி அம்மா ரொம்ப ரகலப்படுவாங்க, கீ எல்லாம் கொடுக்க முடியாதுங்க, நீங்க இங்கிருந்தே பாருங்க என்று சொன்னபடி போயிட்டா. அறை ரொம்ப இருட்டா இருந்தது. அவள் கண்களுக்கு அந்த இருட்டு பழக்கப்பட்டதும் நல்லா உற்று கவனிச்சா. அங்க தலைவிரி கோலத்தோட பச்சை கலர்ல யூனிஃபார்ம் போட்டபடி ஒரு வயதான பொண்ணு சுவற்றுல ஏதோ கிறுக்கிக்கிட்டு இருந்தா. அதை பார்த்த உடனே அவளுக்கு நெஞ்சமெல்லாம் வலிச்சுது. ஐயோ, இது மாதிரி வருங்காலத்திலையும் ஆதவன் ஆயிடுவானோ? அன்னைக்கே பிரவீன் சொன்னாரே, ஜீன் குளறுபடியால இந்த வியாதி தொடர்ந்து வரும்னு. இப்போ இன்னைக்கு இவ, நாளைக்கு ஆதவனா என்று நினைச்சவளுக்கு நெஞ்சில ஏதோ சுருன்னு ஒரு வலி வந்தது. நெஞ்சு பிடித்தபடியே அந்த பெண்ணை உற்று கவனிச்சா. அவள் முகத்தை பார்க்க முடியல. ரொம்ப நேரம் நின்னவ கதவை பலமா தட்டினான். அந்த சத்தத்துல மெதுவா திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு. அப்பப்பா, பார்க்கவே எவ்வளவு கொடுமையா இருந்தது. கண்ணுக்கு கீழே அவ்வளவு கருவளையம், முகமெல்லாம் கருத்து போயிருந்தது. அவளா ஆதவனுடைய அம்மா? அவளால நம்ப முடியல. எப்படி இப்படி வச்சிருக்காங்க? ஒரு நியாயம் வேண்டாமா? இவளுடைய சொத்துக்களை தானே அங்க அனுபவிக்கிறோம், இவளை நல்லா பாத்துக்க வேண்டாமா? அந்த அளவுக்கு கூடவா ஜனனிக்கும் பிரவீனுக்கும் தெரியல? மருத்துவமனைய சுத்தி பார்த்தா. அங்கங்க மனநோய்கள் ஓடிக்கொண்டும் அழுது கொண்டும் சிரிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. அதை பார்த்தவளுக்கு மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருந்தது. அதுக்கு மேல அங்க நிக்கவே பிடிக்காம பிரவீனை தேடி நடந்தா. அப்போ அம்மா என்ற ஒரு குரல் கேட்டுச்சு. யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா. அங்க வயதான ஒரு பெண்மணி நின்றுட்டு இருந்தா. என்ன என்று கேட்டவளிடம், அம்மா நீங்க அந்த பேஷண்ட் ரூபாவதிக்கு சொந்தமா என்று கேட்டாள். ஆமா என்று மௌனமா தலையாட்டினா நித்திலா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, நான் எத்தனையோ வருஷம் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன். எனக்கு தெரிஞ்சு ரூபாவதி அம்மாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சீக்கிரமா அவங்கள குணப்படுத்திடலாம்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்கள வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்று மெதுவான குரல்ல சொன்னான். அப்போ திடீர்னு, என்னம்மா பாத்துட்டியா, நம்ம கிளம்பலாமா என்ற பிரவீனோட குரல் கேட்டதும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா. அப்போ பக்கத்துல இருந்த அந்த பொண்ணும் அம்மா அம்மா என்று நித்திலாவை அவசரமா கூப்பிட்டா. நான் இப்படி வந்து இங்கெல்லாம் இதெல்லாம் பேசினேன்னு இந்த ஐயா கிட்ட சொல்லாதீங்க, அப்புறம் எனக்கு வேலையே போயிடும் என்றபடி அங்கிருந்து மடமடன்னு கிளம்பினான். அதை பார்த்த நித்திலாவுக்கு குழப்பமா இருந்தது. போலாம் மாமா என்றபடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில வந்தா. நித்திலா கார்ல வரும்பொழுதெல்லாம் பிரவீன் ஏதோ பேசிக்கிட்டே வந்தாரு. ஆனா அவ மனசுல எதுவுமே பதில. என்னவோ ரூபாவதியோட உருவம் அவ மனசுல பிசைஞ்சுக்கிட்டே இருந்தது. இந்த விஷயத்த பேசாம ஆதவன்கிட்டே சொல்லிடலாமான்னு கூட நினைச்சா. இல்ல வேண்டாம், தன்னோட அம்மாவை இந்த கோலத்துல பார்த்தா ஆதவன் ரொம்ப துடிச்சு போயிடுவான். அவனுக்கு எந்த விஷயமும் சொல்லாம எப்படியாவது ரூபாவை வெளியில கொண்டு வரணும். அதுவும் இல்லாம பிரவீனையும் ஜனனியும் மீறி எதையுமே செய்ய முடியாதே
இப்ப என்ன பண்றதுன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. படுக்கையில திரும்பி திரும்பி படுத்து தூக்கமே இல்லாம தவிச்ச நித்திலாவை உணர்ந்த ஆதவன் அவளை பார்த்து திரும்பி படுத்தான். என்னடி தூக்கம் வரலையா என்று கேட்டுவிட்டு அவளையே உற்று பார்த்தான். திரும்பி ஆதவனை பார்த்தவாறு படுத்தா நித்திலா. இல்லைங்க, எனக்கு என்னமோ இன்னைக்கு மனசு சரியில்லை என்றாள். அதை கேட்டு நக்கலா சிரிச்சான் ஆதவன். ஓ, உனக்கு மனசு நல்லா ஒன்று இருக்கா என்று கேட்டதும் அவனை பார்த்து முறைச்சா. இவன்கிட்ட வாய் கொடுக்கறதுக்கு பேசாம படுத்து தூங்கலாம் என்று நினைச்சவ நேரா படுத்தா. ஆமா, நான் இப்ப தொட்டா கருத்தரை மாத்திர சாப்பிட்ற லெவல்ல தான் இருக்கியா என்று கேட்டதும் அதிர்ந்து போய் ஆதவனை திரும்பி பார்த்தா. அவனுடைய பார்வையில ஏதேதோ கதைகள் சொல்ல முகம் ரத்தமா சிவந்து போச்சு. சொல்லடி, கேட்கிறேன்ல, நான் இப்ப தொட்டா காலையில கருத்தரை மாத்திரை சாப்பிடுவியா என்று கேட்டான். தெரியாது என்று ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக்கிட்டா. ஏய், கேட்டே இருக்கேனடி, பதில் சொல்லி என்றவன் அவளுடைய தோள்களை பிடிச்சு தன் பக்கம் திருப்பினான். அவன் பிடிச்சதுல நித்திலாவுக்கு ரொம்ப வலிச்சுது. விடுங்க, எனக்கு வலிக்குது என்றாள். என்ன வலிக்குது? கையா? ஏன், இதுக்கு முன்னாடி நான் தொட்ட வலியெல்லாம் நீ அனுபவிச்சதே இல்லையா? என்னமோ புதுசா தொடுற மாதிரி சினுங்கிற என்று கேட்டவன் அவளைவே பார்த்தான். அவனுடைய பார்வையும் அவனுடைய செயலும் ஏதேதோ சொல்ல அவன் கண்களையே கூர்ந்து பார்த்தா நித்திலா. அதுக்கு மேல ஆதவனுடைய கண்களை பார்க்க முடியாம பார்வையை கீழே தாழ்த்தினான். அதை கண்ட ஆதவன் அவளுடைய உச்சந்தலையில தன் விரலை வச்சான். அதுக்கப்புறம் அந்த விரலை நெற்றி, மூக்கு, கன்னம், அவள் உதடுன்னு மெதுவா கொண்டு வரவும் அவள் முகமெல்லாம் ரத்தமா சிவந்து போச்சு. அந்த சூட்டை அவன் உணர்ந்தான். அவள் உதட்ட பிடிச்சவன் விரல்களால அதை சுண்டி இழுத்தான். அவ்வளோ மென்மையா இருந்தது அவளுடைய உதடு. அங்க நிறுத்தாம விரலை கீழே கொண்டு வரவும் பதறிப்போய் அவனுடைய கைகளை பிடிச்சு நிற்கிறான் நித்திலா. ஏய், கையெட்ரி என்றான். அவன் சொன்ன வார்த்தையில அதிர்ந்து போய் அவனை பார்த்தா. கையை எட்ரின்னு சொன்ன என்றதும் வேறு வழி இல்லாம கையை விட்டுட்டா. அவனும் அவள் விரல்களால கழுத்துக்கு கீழே அவளுடைய உடல்ல விரலை கொண்டு வரவும் அவள் உதடெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது. அவள் உணர்வுகளை ஆதவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். பிடிக்காத கணவன் தொட்டா வர்ற உணர்வு அவளுக்கு வரலையே. தன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கிறது அவளுடைய ஒவ்வொரு உணர்வுமே அவனுக்கு சொல்லுச்சு. ஒரு விரலுக்கே இந்த அளவுக்கு அவ உணர்ச்சி வருமா என்று ஆதவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. விரலை மட்டும் அவள் உடல்ல அங்கங்க போயிட்டு இருந்தான். மெலிதான நைட்டு போட்டிருந்தா. அதனால அவன் விரல்கள் அவள் உடையையும் தாண்டி உள்ள வந்தது. அந்த உணர்வை நித்திலாவால தாங்க முடியல. வேண்டாங்க ப்ளீஸ் என்று கெஞ்சவும், நான் உன்னை என்னடி பண்ண? என்னோட விரல் தானே உன் மேல பட்டுட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்படி தவிச்சு போற? இப்படி தவிச்சு போறவ என் குழந்தை வேண்டாம்னு கருத்தர மரத்தை சாப்பிட்டிருக்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் கல்யாணத்தையும் விட்டுட்டு ஓடி போனியே என்றவாறு அவள் உடல்ல அவனுடைய விரல்களை தடவிக்கிட்டே இருந்தான். நித்திலாவால பதிலே சொல்ல முடியல. மீண்டும் அவனுடைய கைகளை பிடிச்சா. அந்த கை இப்போது தன்னுடைய அந்தரங்கத்திலே வந்து நின்னதுதான் அவளால தாங்க முடியல. போதும், வேண்டாம் என்றாள். எனக்கு இப்போ நீ வேணும், உன்னோட உடம்பு வேணும். நானும் மனுஷன் தாண்டி, உன்னை அணுவணுவா ரசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை தொட என் தன்மானம் இடம் கொடுக்கல. என்ன பண்றது? அட்லீஸ்ட் இப்படியாவது என்னோட ஆசையை தீர்த்துக்கிறனே, கையை விடு என்றான். அவளோ விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கவும், நீ என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறியா என்று அவன் கேட்ட கேள்வியில அதிர்ந்து போய் நிமிர்ந்து பார்த்தா. பிறகு ஆமா அப்படின்னு அவசரமா தலையாட்டினான். நான் உன் மனசுல இருக்கேங்கிறது ப்ரூஃப் பண்றதுக்கு இப்ப நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். நான் என்ன பண்ணாலும் இந்த இரவு நீ அதை ஏத்துக்கணும். முடியுமா? அப்படி முடியும்னா கைவிடு என்றான். அதுக்கப்புறம் நித்திலா எதுவுமே பேசல. அவனுடைய கையை விட்டுட்டா. இவ்வளவு நேரமும் அவனுடைய ஒரு விரல் மட்டும் தன் உடலை மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ அவள் கையை விட்டதும் அவனுடைய மொத்த விரல்களும் அவள் உடல்ல அங்கங்க மேய துடிச்சு போனா நித்திலா. அவனுடைய கண் பார்வையை பார்க்க முடியாதவ கண்களை இறுக முடிக்கிட்டா. தன் உணர்வுகளை படாத பாடுபடுத்தினா ஆதவன். அவளுக்கே இப்போ தன் கணவன் வேணும்னு தோணுச்சு. அவளுடைய ஒவ்வொரு உணர்வையும் ரசிச்சு பார்த்தான் ஆதவன். தன் கணவனை இந்த விஷயத்திலேயாவது சந்தோஷப்படுத்த முடியுதேன்னு நினைச்சவ சம்மதமா தலையாட்டினா. அவ்வளவுதான். ஆதவனுக்கு எங்கிருந்து வெளிவந்ததோ அவள் உதடுகளை சிறைப்பிடிச்சான். அவள் துடிக்க துடிக்க அந்த இதழ்களை கடிச்சான். அவள் உடல்ல மொத்த கைகளையும் வச்சு அவளுடைய ஒவ்வொரு உணர்வையும் ரசிச்சான் ஆதவன். அவளை எதுவுமே செய்யல. தன்னோட உதடுகளாலும் கைகளாலும் மட்டுமே அவளை ஆட்கொண்டான். அந்த வேதனையை நித்திலாவால தாங்கவே முடியல. அவனுடைய ஒவ்வொரு செயலையும் முனகிட்டே இருந்தா.
ஆதவனுக்கு இந்த உணர்வே போதுமானதா இருந்தது. அவளுடைய உடல்ல உதடுகளாலும் கைகளாலும் ரொம்ப நேரம் மேய்ஞ்சவன் ஓரளவுக்கு மேல அவனுக்கே பொறுக்க முடியாம அவளை விட்டு விலகி எழுந்தான். மடமடன்னு பாத்ரூமுக்குள்ள போயிட்டான். அவன் எதுக்காக அங்க போயிட்டு வராங்கிறது நித்திலாவுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. அவளால தாங்க முடியல. தன் உணர்வுகளை தூண்டி விட்டுட்டு அவன் பிரிஞ்சு போனது வேதனையா இருந்தாலும் தன் கணவனுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாத அளவுல இருக்கோமேன்னு தன்னைத்தானே வெறுத்துக்கிட்டா நித்திலா. ரொம்ப நேரம் கழிச்சுதான் குளியல் அறையிலிருந்து வெளியில வந்தான் ஆதவன். படுக்கையில படுத்தவாறு அவளை திரும்பி பார்த்தான். கட்டின பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது என்னை இந்த மாதிரி பண்ண வச்சுட்டல்ல, உனக்கு இப்ப சந்தோஷமா என்று கேட்டான். அந்த வார்த்தையில துடிச்சு போனா நித்திலா. ப்ளீஸ் அப்படியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றாள். அதை கேட்டு பெருமூச்சு விட்டான் ஆதவன். நீ நிறைய உண்மைகளை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கே நித்திலா, என்னால அதை தான் தாங்க முடியல. அப்படி உண்மையை மறைக்கிற அளவுக்கு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற சொல்லுடி, இப்பவும் கேக்குறேன், என்கிட்ட என்ன மறைக்கிற என்று அவளுடைய கண்களையே பார்த்தவாறு கேட்டான். அவன் கேட்ட கேள்வியில பதிலே சொல்ல முடியாம கண்கள்ல நீர் மட்டும் வழிஞ்சது. அந்த கண்ணீரை பார்த்தவன் துடிச்சு போனான். அவளுடைய கண்ணீரை தொடச்சு விட்டான். தூங்கு பேசாம என்று கண்களை அவனும் மூடிக்கிட்டான். நித்திலாவுக்கு தான் அதுக்கப்புறம் தூக்கமே வரல. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஆதவனுக்கு வேலையே ஓடல. மல்லிகாவை கூப்பிட்டு தங்கிட்ட வர பேஷண்ட்டுக்கெல்லாம் இன்னொரு டாக்டரை வச்சு பார்க்க சொன்னான். அதை கேட்ட மல்லிகாவோ, ஏன் சார் என்னாச்சு, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா, ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க என்று கேட்டாள். மல்லிகாவை உற்று கவனிச்சான் ஆதவன். அவனுக்கு நல்லா தெரியும் மல்லிகாவுக்கு தான் மேல ஆசைன்னு. நித்திலாவோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு அவன் நினைச்சிருக்காங்கிறதும் ஆதவனுக்கு நல்லா தெரியும். நித்திலா மேல இருக்கிற கோபத்தால இத்தனை நாட்களும் மல்லிகா கிட்ட பேசிட்டு இருந்தான். ஆனா நேத்துல இருந்து நித்திலா பக்கத்துல வந்ததுல இருந்து அவள் முகத்தை அந்த வினாடியில பார்த்ததுல இருந்து அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது போல தோணுச்சு. அவள் தன்னை விரும்புறாங்கிறது நேத்தே அவனுக்கு நல்லா புரிஞ்சுது. ஆனா அவள் தன்னிக்கிட்ட ஏதோ மறைக்கிறா, அதான் என்னன்னு தெரியல. அவகிட்ட கேட்டு பிரயோஜனமே இல்ல, அவ வாய் திறக்க மாட்டா. இப்போ என்ன பண்றதுன்னு குழம்பியபடியே இருந்தான். அதனாலதான் அவனால பேஷண்ட இந்த நிலைமையில பார்க்க முடியல. அத மல்லிகா கிட்ட சொல்லவும் விரும்பல. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது மல்லிகா, கொஞ்ச நேரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நீ வேற டாக்டர்கிட்ட டியூட்டி பாரு என்று சொல்லி அவனை அனுப்பி வச்சான். அவ போனதும் தன் நாற்காலியில கண்மூடி அமர்ந்தான் ஆதவன். எங்க நம்ம கூட்ட விட்டோம்? ஆரம்பத்திலேயே அவ ஏன் கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்கிறது கண்டுபிடிச்சிருந்திருக்கணும். அவள் தன் கூட வாழ ஆரம்பிச்சதும் அந்த பழைய விஷயத்தையே பேச வேண்டாம்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தவறு. நாளாக நாளாக நித்திலா கிட்ட ரகசியம்தான் அதிகமாயிட்டே போகுது. நாம எங்க கோட்டை விட்டோம், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆழ்ந்த யோசனையில இருந்தான். அப்பதான் திடீர்னு அவனுக்கு ஒரு நினைவு வந்தது. கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி அழுத நாளுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அவ தங்கிட்ட நல்லாதான் பேசிட்டு இருந்தா. தான் வாங்கி கொடுத்த புடவை பத்தியும் நகை பத்தியும் வாயோயாம பேசினா. அவளுடைய ஒவ்வொரு பேச்சிலையும் காதலும் ஆர்வமும் தெரிஞ்சது. ஒரே நாள் இரவு என்ன இருக்க முடியும்? அந்த வீட்டுலதான் ஏதோ நடந்திருக்குன்னு நினைச்சபடியே கண்களை மூடியிருந்தான். அப்போ அவனுடைய அலைபேசி ஒலிக்க அதை எடுத்து பார்த்தான். தன்னோட மாமனார் வெற்றிவேல் தான் கூப்பிட்டு இருந்தாரு. ஹலோ மாமா சொல்லுங்க என்றவனிடம், நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள, குழந்தை நல்லா இருக்கா என்று மறுபடி விசாரிச்சாரு. எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா, சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்டவனிடம், மாப்பிள்ள நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை என்று தயக்கத்தோட நிறுத்தினாரு. என்ன மாமா சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க என்று கேட்க, இல்ல மாப்பிள்ள அடுத்த வாரம் நம்ம ஊர்ல திருவிழா வருது, முடிஞ்சா ஒரு 4 நாளைக்கு குழந்தையோட வந்து தங்கிட்டு போகலாம்ல என்று கேட்டார். அதை கேட்ட ஆதவன் கொஞ்சம் யோசிச்சான். ஆனா மாமா, உங்களுக்கு பிடிக்காத உங்க பொண்ணு நித்திலாவும் என் கூட வருவாளே, அது உங்களுக்கு பரவாயில்லையா என்று கேட்டான். மாப்பிள்ள என்ன இப்படி கேட்டீங்க, அவ என்னோட பொண்ணு, நான் ஏதோ கல்யாணத்தை விட்டு ஓடி போயிட்டாலேங்கிற கோவத்துல பேசிட்டேன். அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு தகப்பனோட மனசு தானே மாப்பிள்ள, அவளையும் கூட்டிட்டு வாங்க, எங்க குடும்பத்துல எல்லாருமே நித்திலா கிட்ட கொஞ்சம் பேசி பழகட்டும், எங்களுக்கு இப்ப இருக்கிறது நீங்க நித்திலா ஆதிரா மட்டும் தானே என்றார். அவருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்ட ஆதவன், சரிதான் மாமா, நான் நாளைக்கே கிளம்பி வரேன் என்றான். உடனே அதை கேட்ட வெற்றிவேலுக்கு நம்பவே முடியல. நிஜமா மாப்பிள்ள சொல்றீங்க என்று கேட்டார். ஆமா மாமா, எனக்கும் இங்க ஹாஸ்பிட்டல் வீடுன்னு போய் போய் போர் அடிக்குது, கொஞ்சம் கிராமத்துக்கு வந்தா அந்த இயற்கையான காற்றை சுவாசிச்சு போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனாலதான் என்றதும் வெற்றிவேலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரிதான் மாப்பிள்ள, வாங்க உங்க அத்தை கிட்ட சொல்லி வைக்கிறேன் என்றபடி போனை வச்சாரு. ஆதவனுக்கோ ஏதோ வழி பிறந்தது போல இருந்தது.
அங்க வீட்டுல இருக்கிற அனைவர்கிட்டையும் கொஞ்சம் பேச்சு கொடுத்தா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே அடுத்த பேஷண்ட்டை வர சொல்லியிருந்தான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் இரவு உணவின் போது பிரவீன் கிட்டையும் ஜனனி கிட்டையும் நாளைக்கு கிராமத்துக்கு போறதா சொன்னான். அதை கேட்டு 2 பேருமே திகைச்சு போனாங்க. கிராமத்துக்கா என்று கேட்க ஜனனி கிட்ட திரும்பிய ஆதவன், அம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்துரும் போல இருக்கு, கொஞ்சம் கிராமத்துக்கும் போயிட்டு வரலான்னு தான். அதுவும் இல்லாம ஆதிரா அவங்களுக்கும் பேத்தி தானே, ஆதிராவை கொஞ்சணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஏன் கெடுக்கணும் என்றபடி பக்கத்துல இருந்த நித்திலாவை பார்த்தான். அவளுடைய முகமோ ரொம்ப குழப்பத்துல இருந்தது. கிராமத்துக்கு போலான்னு ஆதவன் சொன்னதும் தானும் கூட போக வேண்டி வருமோ, அங்க ஊர்ல யாரையெல்லாம் சந்திக்க வேண்டி வருமோ என்று பயந்தே போனான். அவளுடைய முகத்தை கண்ட ஆதவன் பெருமூச்சு விட்டபடி, நித்திலா, நீயும் தான் என் கூட வரணும், 3 பேரும் சேர்ந்துதான் போகணும், துணியெல்லாம் பேக் பண்ணிக்கோ என்று கையை கழுவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். கணவன் பின்னாடியே ஓடி போனா நித்திலா. ரூமுக்கு வந்தவ தயங்கி நிற்கவும், என்ன என்று கேட்டான். இல்ல, நானும் கிராமத்துக்கு வரணுமா, ஆதிரா தான் இப்போ நல்லா நடக்கிறா, நீங்களே ஆதிராவை கூட்டிட்டு போக முடியாதா என்று கேட்டவளை முறைச்சு பார்த்தான். ஏய், அது உன்னோட வீடு, உங்க அம்மா அப்பா வீடு, என் வீடு இல்ல, கிளம்படி என்றதும் வேற வழி இல்லாம துணியெல்லாம் பேக் பண்ணி இரவு தூங்கினாங்க. காலையில நேரத்திலேயே காரை எடுத்துட்டான் ஆதவன். கணவனுடன் கார் பயணம் இனிமையாவே போச்சு. குழந்தை ஆதிரா அவளுடைய காலை ஆதவன் மேலையும் தலையை நித்திலா மேலையும் வச்சுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஆதிராவோட கால்களை பிடிச்சுக்கிட்டே காரை ஓட்டிட்டு வந்தான் ஆதவன். அவ்வப்போது நித்திலாவோட முகத்தை கவனிச்சான். அவளுடைய முகத்துல குழப்பமும் தயக்கமும் இருந்ததை உணர்ந்துக்கிட்டான். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்பதானே அவ கிராமத்துக்கு வரா, அந்த தயக்கமும் இருக்கதானே செய்யும். ஆனா எல்லாத்தையும் சந்திச்சுதானே ஆகணும்னு அவளுக்கு தெரியணுமே என்று நினைச்சவன் கார்ல ஒரு பாட்டை போட்டுட்டு விசில் அடிச்சபடியே காரை ஓட்டினான். அந்த விசில் சத்தம் கேட்டதும் நித்திலா தன் கணவனை ஆச்சரியமா திரும்பி பார்த்தா. இது ஆதவனா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவளுடைய பார்வை. அவளுடைய பார்வையை ஓர கண்ணால பார்த்தவன், என்னடி என்னைய பார்த்துட்டு வர, சைட் அடிச்சியா என்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா தான் அவங்கள பார்த்தேன் என்றாள். சும்மா போய் சொல்லாதடி, உன் பார்வையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன, எனக்கு எவ்வளவு மார்க் கொடுப்ப, உன் கணக்குப்படி சொல்லு பார்க்கலாம் என்றான். உடனே அவனை கூர்ந்து கவனிச்சா நித்திலா. கம்பீரமான தோற்றம், பறந்து விரிந்த மார்பு, ஷர்ட்டையும் தாண்டி வெளியே தெரியும் அவனுடைய மார்பு முடிகள், கைகள் விரல்கள் எல்லாம் சுத்தமா இருந்தது. நகங்களை அழகா வெட்டியிருந்தான். அலை அலையாய் பறந்த கேசம், கூர்மையான விழிகள், அடர்ந்த மீசை, அழுத்தமான உதடுகள். அவனுடைய 2 புருவமும் ஒன்று சேர்ந்திருந்தது. அதுவே அவனுக்கு இன்னும் ஒரு தனி அழக கூட்டியிருந்தது. அவனுடைய பெர்ஃப்யூம் வாசனை இந்த கார் முழுவதும் அடிச்சது. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தான் நித்திலா. அதையெல்லாம் திரும்ப இவனும் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். என்னடி, அப்படியே உன் கண்ணாலேயே என்ன முழுங்கிடலாம்னு பாக்குறியா, சரி எவ்வளவு மார்க் போடுவ சொல்லு என்றான். அவன் கேட்ட விதத்துல முகமெல்லாம் ரத்தமா சிவக்க திரும்பி கண்ணாடி வழியா வெளியே பார்த்துட்டு வந்தா. அதை பார்த்த ஆதவன் வாய்விட்டு சிரிச்சான். புருஷனை சைட் அடிக்கிறதுக்கு இவ்வளவு தயக்கமாடி உனக்கு என்று கிண்டலா கேட்கவும் அவள் முகத்தை திரும்ப கூட இல்ல. முகமெல்லாம் அவ்வளோ ரத்தமா சிவந்திருந்தது. கைகளை இறுக்கமா கட்டிட்டு இருந்தா. அதை பார்த்த ஆதவனுக்கு இவ தங்கிட்ட எதுவோ மறைக்கிறா, அன்னைக்கு ஏதோ நடந்திருக்கிறது மட்டும் உறுதியா தெரிஞ்சுது. அதை கண்டுபிடிக்காம இந்த கிராமத்தை விட்டு போகவே கூடாதுன்னு மனசுல உறுதியா நினைச்சான் ஆதவன். கிராமத்து வீட்டுக்கு வந்ததும் ஆதவனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க எல்லாரும். வீட்டுல இருந்த அம்மா அப்பா தாத்தா பாட்டி, ஏன் கவின் கூட ஆதவனை வாயோயாம வரவேற்றான். ஆனா யாருமே நித்திலா அங்க குழந்தையோட நிக்கிறத கண்டுக்கவே இல்லை. அவன் உள்ள போனதும் நித்திலா குழந்தைய வச்சுக்கிட்டு மெதுவா வீட்டு வாசல்ல வந்து நின்னான். அதை பார்த்த பொன்மணி நித்திலா கையில இருந்த ஆதிராவை வாங்கிக்கிட்டா. ஆதிரா குழந்தைய பாட்டி முத்தரசியும் அம்மா பொன்மணியும் முத்தமிட்டு கொஞ்சிட்டே இருந்தாங்க. ஆதவனை உட்கார வச்ச வெற்றிவேல் திரும்பி தன் மகள் நித்திலாவை பார்த்தாரு. அவள் தயங்கியபடியே வாசல்லே நிற்கவும் அதை கண்டு மனம் நொந்து போனாரு. பொன்மணி, நித்திலாவை உள்ள கூப்பிடு என்று சொன்னாரு. அப்பதான் அவ நித்திலாவோட முகத்தை பார்த்தா பொன்மணி. அவமானமா தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தா. தன் கணவனுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து ஒரு பெருமூச்சு விட்டவ, உள்ள வாடி நித்திலா என்றாள். அவள் உள்ள வரவும் முத்தரசு கையில இருந்த குழந்தைய தன் கணவன் இன்பரசு கிட்ட ஒப்படைச்சா. ஆதவனோ நித்திலாவை பார்த்து, ஏன் அங்கே நிக்கிற, உள்ள வந்து உட்காரு என்றான். ஆனால் அவள் உட்காராமல் தயங்கி நிற்கவும் முத்தரசி அதை பார்த்து கோவப்பட்டா.
என்னடி சொல்ல சொல்ல மரம் மாதிரி நிக்கிற? இது உன் வீடுறி, மறந்துட்டியா? போ போய் எல்லாருக்கும் காஃபி எடுத்து வந்து கொடு என்றதும் தன் பாட்டிய விழிகள் விரிச்சு பார்த்தா. அவ கோவமா சொல்றாளா இல்ல பாசமா சொல்றாளானே அவளுக்கு புரியல. அவள் கண்கள்ல கண்ணீரை நிக்கவும் ஓடி போய் நித்திலாவை கட்டிக்கிட்டா முத்தரசி. ஊரலகத்துல பண்ணாத தப்பாடி நீ பண்ணிட்ட. இப்ப என்ன, உனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு வீட்டை விட்டு வெளில போனேன், அவ்வளவுதானே? ஆனா நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஆதவனை தானே நீ கல்யாணம் பண்ணிருக்கே, அப்புறம் என்னடி அழுக? கண்ணு தொடடி என்றவள் மற்ற அனைவரையும் திரும்பி பார்த்தா. இங்க பாருங்க, உங்ககிட்ட இத்தனை வருஷமா நான் சொல்லாத ஒரு விஷயத்த இப்ப சொல்றேன். நித்திலா உண்மையாலுமே விரும்பினது இந்த ஆதவனை தான், அது எனக்கு நல்லா தெரியும் என்றதும் ஆதவன் அதிர்ச்சியாகி முத்தரசியை பார்த்தான். அவனுக்கு மட்டும் அதிர்ச்சி அல்ல, அங்க நின்றுட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்குமே அதிர்ச்சி தான். அப்படின்னா அன்னைக்கு அவையே கல்யாணத்தை வேண்டாம்னு சொன்னா என்று கேட்டார் வெற்றிவேல். அதானே, அன்னைக்கு அவங்க அப்பா அவ்வளோ பெல்ட்டால் அடிச்சும் வாயை திறக்காம செல்ல மாதிரி அப்படியே உட்காந்துருந்தா என்று பொன்மணி திட்டினதும் ஆதவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் இன்னைக்கு பெல்ட்டால் அடிச்சாரா? நித்திலாவையா? அவனால அந்த வார்த்தையை தாங்க முடியல. சட்டுன்னு எழுந்தான். நீங்க அவள் அடிச்சிங்களா என்று கேட்டார். அந்த கேள்வியில கொஞ்சம் தலை குனிஞ்சு நின்னாரு வெற்றிவேல். அங்கிருந்த கவினோ, ஆமா மாமா, அன்னைக்கு கல்யாணம் வேண்டாம்னு நித்திலா சொன்னதும் இனியாவுக்கும் தீரனுக்கும் கல்யாணமாகி நீங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அப்பா இவளை ரொம்ப அடிச்சாரு. ஆனா அப்ப கூட கல்யாணத்தை ஏன் வேண்டாம்னு சொன்னான்னு இவ சொல்லவே இல்லை, அதான் எங்க எல்லாருக்கும் கோபம் என்றான். கவினை திரும்பி பார்த்தா நித்திலா. கல்லூரியில 2வது ஆண்டு படிச்சுட்டு இருந்தான். அப்பதான் அரும்பு மீச அவனுக்கு வளர்ந்துட்டு இருந்தது. அவன் பேசுறத கவனிச்ச நித்திலாவுக்கு தன் தம்பி இப்போ பெரிய பையன் ஆயிட்டான்னு மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. கவின் சொன்னதை கேட்ட ஆதவனுக்கு அதிர்ச்சி ரொம்ப பலமாவே இருந்தது. டேய் கவின் என்று அவனை கூப்பிட்ட முத்தரசி, உன் அக்கா உன் அப்பா கிட்ட தாண்டா எதுவும் சொல்லல, ஆனா உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அவ என்ன சொல்லி அழுதா தெரியுமா என்றவள் அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சா. அவ சொன்னதை கேட்டு ஆதவன் திகைச்சு போனான். நித்திலாவோ குனிஞ்ச தலைய நிமிரவே இல்லை. எந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் இப்போ ஆதவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. மீண்டும் அவன் பழைய கேள்விகளையே கேட்பானே என்று நினைச்சபடி வாயை அழுத்தமா முடிக்கிட்டா. குடும்பத்தினர் எல்லாருமே நித்திலா ஆதவனைத்தான் உயிருக்குயிரா நேசிச்சாங்கிற உண்மையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆதவனுக்கு தலைய சுத்துச்சு. அப்படின்னா இவ ஏன் அன்னைக்கு கல்யாணத்தை வேண்டாம்னு சொன்னா? அவளை முறைச்சுக்கிட்டே நின்னா ஆதவன். நித்திலாவோ ஆதவனை நிமிர்ந்து கூட பார்க்கலையே. கொஞ்ச நேரம் கழிச்சு, பரவாயில்ல விடுங்க பாட்டி, நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்பதான் இவ என்னையே தானே கல்யாணம் பண்ணிருக்கா, அதோட அந்த பேச்சு விட்டுருங்க, எல்லாரும் போய் வேலை பாருங்க என்று நித்திலாவே பார்த்தபடி சொன்னான். முத்தரசியோ பக்கத்துல இருந்த நித்திலாவை கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வந்தா. போடி, உங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு போய் ஒரு ரூமுக்கு போ என்றதும் தன் பாட்டியோட கையில இருந்த ஆதிராவை பார்த்தா. அதை பார்த்த இன்பரசு, குழந்தை எங்ககிட்டயே இருக்கட்டும் நித்திலா, நீ மாப்பிள்ளை கூட்டிட்டு உள்ள போ என்றதும் தலையை மட்டும் ஆட்டிட்டு ஆதவனை நிமிர்ந்து கூட பார்க்காம அவளோட அறைக்கு போனான். உள்ள போன ஆதவன் அவளுடைய அறைய சுற்றுமுற்றும் பார்த்தான். பல வருஷம் ஆச்சு இந்த ரூமுக்கு அவன் வந்து. அன்னைக்கு அவ கல்யாணத்தன்னைக்கு கதவை சாத்தினது இன்னைக்கும் அவன் நினைவுல இருந்தது. அதை நினைச்சபடியே அவளுடைய கட்டில வந்து உட்கார்ந்தான். ஆனா அவளோ கதவை திறந்து வச்சுட்டு கதவோரத்திலே நின்னுட்டு இருந்தா. அவளையே பார்த்துட்டு இருந்தான் ஆதவன். கொஞ்சம் கதவை சாத்திட்டு உள்ள வரையா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றதும் விழுக்குன்னு நிமிர்ந்தா. தொண்டையில அடிச்சத விழுங்கிக்கிட்டு கதவை தாழ் போட்டவ கதவுலயே சாஞ்சு நின்னா. ஒரு பெருமூச்சு விட்டபடி அவளுக்கு பக்கத்துல அழுத்தமான காலடிகளோட எடுத்து வச்சு வந்தான் ஆதவன். பிறகு கதவுல சாஞ்சு நின்ன அவளுடைய இருபுறமும் கைய வச்சு ஊன்றியவன் அவள் முகத்தையே கூர்ந்து பார்த்தான். ஆனா அவளோ தலை நிமிரவே இல்லையே. அதை பார்த்தவன், ஏய் என்ன நிமிந்து பாருடி என்றான். ஆனால் அவளோ உதட்டு கடிச்சபடி இன்னும் தலை குனிஞ்சா. நான் சொல்றது உனக்கு காதுல விளையாடி, என்ன நிமிந்து பாருன்னு சொன்னேன் என்றதும் பயத்துல மிரண்டு அவனை விழிச்சு பார்த்தா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல சொன்னதெல்லாம் உண்மையா என்று கேட்டான். அது அது வந்து திக்கி திணறி பேசுவோம் அவள் கன்னத்தை அழுத்தமா பிடிச்சான். வாயை திறந்து இப்ப எனக்கு உண்மை சொல்ற, உங்க வீட்டுல சொன்னதெல்லாம் உண்மையா? என்ன உண்மையாலுமே நேசிச்சியா? அன்னைக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னது பொய்யா? எதுக்காக அப்படி சொன்ன? இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சொல்லு என்றான். ஆனா அவளோ வாயை அழுத்தமா முடிக்கிட்டா. அந்த உதடுகளை அழுத்தமா கடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த அவனுக்கு ஆத்திரமும் கோபமும் எல்லாம் கலந்த ஒரு உணர்வு. அவள் உதடுகளை வெளியே பிரிச்சு எடுத்தவன் முடிஞ்ச மட்டும் அவள் உதடுகளை கடிச்சு சுவைச்சான். அவனுக்குள்ள சொல்லவே முடியாத ஒரு உணர்வு. அன்னைக்கு அவ தன்னை காதலிச்சிருக்கா,
அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தனக்காகவே அவ காத்துட்டு இருந்திருக்கா. இது கூட தெரியாம இத்தனை வருஷமா அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வீணடிச்சிருக்கோம். அதை நினைக்கும் போது ஆதவனால தாங்க முடியல. இவ உண்மையை சொல்ற வரைக்கும் இவளை விடவே கூடாதுன்னு நினைச்சவன் அவள் உதடுகளை விடாம கடிச்சு சுவைச்சுக்கிட்டே இருந்தான். நேரம் ஆக ஆக அவள் உதட்டுல ரத்தம் வர ஆரம்பிச்சது. அந்த ரத்தத்தோட வாசனை உணர்ந்த ஆதவன் சட்டுன்னு அவளுடைய உதடுகளை விட்டுட்டான். அவளோ தன் கணவனையே பார்த்தபடி நின்னான். ஏண்டி இவ்வளோ கடிக்கிறனே, உனக்கு வலிக்கலையா என்று கேட்டான் ஆதவன். இல்லை என்று மௌனமா தலையாட்டினான் நித்திலா. அதை கண்டு ஆச்சரியமடைந்தான். ராட்சசி என்று உடனே குனிஞ்சவன் மறுபடியும் அவளுடைய கழுத்திலையும் மார்பலையும் தன் பல் தடயங்கள் படிய கடிச்சு வச்சான். பிறகு அவளை நிமிர்ந்து பார்த்தான். இப்ப சொல்லுடி, உண்மை சொல்லு, ஏன் அன்னைக்கு கல்யாணம் வேண்டாம்னு ஓடி போனேன், பதில் சொல்லுடி என்றான். அப்பவும் அவன் வாய் திறக்கலையே. மறுபடியும் அவளுடைய மேனி எங்கும் அவன் கடிக்க கடிக்க அவள் ஆதவனுடைய ஆசையையும் ஆர்வத்தையும் காதலா ஏத்துக்கிட்டாலே தவிர அவன் மீது கோபமோ வெறுப்போ அவளுக்கு வரவே இல்லை. அவனை உதறி தள்ளவும் இல்லை. ஆதவனுக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவளை இவ்வளவு கடிச்சும் வாயை திறக்கவே இல்லை. என்னை கொலகாரன் ஆக்கிடாதடி, மரியாதை பதில் சொல்டி என்று மறுபடியும் அவளுடைய கன்னத்தை பிடிச்சான். அவளோ அசரவே இல்லை. அவனை பார்த்துக்கிட்டே நின்னான். ராட்சசி, இவை நீ வாய் திறக்க மாட்டா என்று நினைச்சவனுக்கு தன் மனைவி மீது இப்போது ஆசையும் ஆர்வமும் வந்திருந்தது. அவளுடைய இடையை பிடிச்சவன் அந்த வெற்றிடையில் தன் கை தடயங்கள் பதித்தான். தன் கணவனுடைய ஒவ்வொரு செயலையும் அவ ரசிச்சு ஏத்துக்கிட்டாலே தவிர வலின்னு ஒரு வார்த்தை கூட அவ சொல்லவே இல்லை. அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் கூட வரல. அவனுக்கே அது ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு துன்புறுத்தியும் அவ எந்த உண்மையும் சொல்லாம இருந்தது ஆதவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா கூட இருந்தது. பொறுத்து பொறுத்து பார்த்தவன் அவ சொல்லவே மாட்டான்னு புரிஞ்சதும் அவளை பிடிச்சு படுக்கையில தள்ளி விட்டபடி அறை விட்டு வேகமா வெளியே போனான். அப்படி வெளியே வரும்பொழுது, மாப்பிள்ள, நான் கோயிலுக்கு இப்ப போறேன், கூட வர்றீங்களா என்று கேட்டார். அந்த கேள்வியில கொஞ்ச நேரம் கண் மூடி திறந்தான். அவனுக்குமே இப்போ கடவுளை வேண்டிக்கணும் போல தோணுச்சு. சரிதான் மாமா, போலாம், வரேன் என்றபடி அவருடன் கிளம்பினான். கோவில்ல அர்ச்சனை முடிஞ்சு குலக்கரையில உட்காண்டிருந்தான். அப்போ வெற்றிவேல் மாப்பிள்ள என்று அழைச்சபடி பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. இன்னைக்குதான் எனக்கு எங்க அம்மா சொல்லிதான் விஷயமே தெரியும். உங்களதான் அவ உயிருக்குயிரா விரும்பியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் மனசெல்லாம் ரொம்ப கனத்து போச்சு மாப்பிள்ள. இது தெரியாம நான் அவளை ரொம்ப வெறுத்துட்டேன். செந்திலுக்கு கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க போனேன். அது பிடிக்காம தான் அவ வீட்டை விட்டே வெளியே போன போல இருக்கு. ஒரு பெத்த அப்பனா ஒரு பொண்ணோட மனசை கூட புரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டேன் என்று தன் தோல்ல இந்த துண்டை எடுத்து வாயில பொத்திக்கிட்டு அழுதாரு. கடந்த 5 வருஷமா நித்திலா அனாதியா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. நான் அவ கூட நிக்கவே இல்லையே மாப்பிள்ள என்றார். ஆதவனுக்கும் அவர் பேச பேச தொண்டை அடிச்சுது. தொண்டையை கணிச்சுக்கிட்டு, மாமா, எனக்கும் அவ ஏன் கல்யாணத்தை வேண்டாம்னு சொன்னான்னு காரணம் தெரியாது. அதை தெரிஞ்சுக்க நான் அவளை எவ்வளவோ கேட்டுட்டேன். ஆனா அவ வாய் திறக்கவே மாட்டேங்கிறா. அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்றான். அதை கேட்ட வெற்றிவேல் கண்களை தொடச்சுவாரு. மாப்பிள்ள, நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அவ ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு இந்த கோவிலுக்கு தான் வந்தா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ சந்தோஷமா தான் மாப்பிள்ள இருந்தா. இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவளுடைய முடிவே மாறி போச்சு. இந்த கோவில்ல அவ ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னா. நானும் வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஃப்ரெண்டு யார் இருக்கான்னு விசாரிச்சு பார்த்தேன். யாருமே இல்லை. நான் கூட அப்ப நினைச்சேன், ஒருவேளை உங்களையும் காதலிச்சுட்டு அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்ற அந்த பையனை காதலிச்சிருப்பாளோன்னு தப்பா நினைச்சிட்டேன். என் பொண்ணோட ஒழுக்கம் இல்லாம வளர்த்துட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனாலதான் நித்திலா மேல ரொம்ப கோவமா இருந்தேன். ஆனா இப்போ எங்க அம்மா சொல்லுதான் எனக்கு விஷயமே தெரியும் என்றதும் அவன் சந்தேகத்தோட வெற்றிவேலை திரும்பி பார்த்தான். இந்த கோவிலுக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி நாளா? அப்படி யார் வந்திருப்பா என்று யோசிச்சவன் எழுந்து கோவில சுத்தி பார்த்தான். அங்க ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்குமோன்னு. ஆனா அங்க எதுவுமே இல்ல. தோற்று போய் அம்மன் சன்னிதானத்தை பார்த்தான். கோவில இருந்த அம்மன் அவனை பார்த்து புன்னகைப்பது போல ஒரு உணர்வு. அப்போ அங்க வந்தாரு பூசாரி. அட, நீங்க ஆதவன் தம்பி தானே என்று கேட்டதும் அதிர்ச்சியாகி அவரை திரும்பி பார்த்தான். ஆமா, நீங்க என்று நிறுத்தவும், நான் தாங்க இந்த கோவில் பூசாரி என்று சொல்லிட்டு இருக்கும் போதே வெற்றிவேலும் அங்க வந்தாரு. வாங்க பூசாரி, உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு பூசாரி இருந்தாரு, அவரே அர்ச்சனை பண்ணிட்டாரு என்றதும், ஆமா வெற்றிவேல், வீட்டுல என் பொண்ணை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு வந்திருந்தாங்க. அதான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றவர் ஆதவனை திரும்பி பார்த்து, ஆமாப்பா, நித்திலா எப்படி இருக்கா? அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல பொண்ணு.
கல்யாணத்தன்னைக்கு உங்களை வேண்டாம்னு சொன்னதும் இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் அதிர்ச்சி தான். நீங்க 2 பேரும் காதலிச்சது இந்த ஊருக்கே தெரியுமே. அப்படி இருக்கும்போது அவ கல்யாணத்தன்னைக்கு வேண்டான்னு ஏன் சொன்னான்னு எல்லாருக்கும் ரொம்ப சங்கடம். உங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டோம்னு வெற்றிவேல் ரொம்ப துடிச்சு போனாரு. ஆமா, இப்போ உங்க அப்பா எப்படி இருக்காரு? நான் அவரை கேட்டேன்னு சொல்லுங்க என்றார் பூசாரி. அதை கேட்டு ஆதவன் அதிர்ச்சி அடைஞ்சான். அப்பாவா? அப்பாவை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். ஓ, நல்லா தெரியுமே. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கூட நீ இங்க சாயங்காலம் வந்து உங்க எல்லாத்தோட பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு நித்திலா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரே என்றதும் ஆதவனுக்கும் அங்கிருந்த வெற்றிவேலுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாயி அப்படியே நின்னாங்க. என்ன சொல்றீங்க? எங்கப்பா இந்த கோவிலுக்கு வந்து நித்திலா கிட்ட பேசினாரா என்று மறுபடியும் கேட்டான். ஆமாப்பா, எனக்கு நல்ல நினைவு இருக்கே. ரொம்ப நேரம் பேசினாங்க. தோ அந்த குளக்கரையில தான். ஆனா என்ன பேசினாங்களோ தெரியாது. ஆனா நித்திலா ஏதோ ரொம்ப அழுதுகிட்டே வீட்டுக்கு போனான். அது மட்டும்தான் எனக்கு நினைவு இருக்கு. அடுத்த நாள் கல்யாணம் நின்னு போச்சு. என்ன காரணம்னு எனக்கு தெரியாதுப்பா என்றபடி அவர் அம்மன் சன்னிதானத்தை நோக்கி செல்ல ஆரம்பிச்சாரு. போன பூசாரியவே வெறிச்சு பார்த்தான் ஆதவன். மீண்டும் அம்மன் அவனை பார்த்து புன்னகைப்பது போல ஒரு உணர்வு. தனக்கு ஏதோ விட கிடைச்சிட்டது மாதிரி இருந்தது ஆதவனுக்கு. வெற்றிவேலுக்குமே தன் மகளை எவ்வளவு தப்பா இத்தனை வருஷம் புரிஞ்சு வச்சிருக்கோம். அன்னைக்கு ஆதவனுடைய அப்பா தான் வந்து கோவில்ல இவளை பார்த்திருக்காரு. என்ன பேசினாரோ அதுக்கப்புறம் தான் தன் மகள் மாறி இருக்கா. அப்படின்னா தப்பு எங்க நடந்திருக்கு? யார் பண்ணது? ஏன் பண்ணாங்க? அவருக்கு ஒன்னும் புரியல. வெற்றிவேலை திரும்பி பார்த்த ஆதவனோ, மாமா, எனக்கு கொஞ்சம் நித்திலாவை வெளியில கூட்டிட்டு போகணும். பெர்மிஷன் கிடைக்குமா என்றான். என்ன மாப்பிள்ள, நித்திலா உங்க மனைவி, என்கிட்ட போய் இதை கேக்குறீங்களே என்றதும் தான் தாமதம். விடு விடுன்னு வீட்டுக்கு வந்தவன் நித்திலா அறைக்குள்ள போய் அவளை பார்த்தான். அவ குழந்தையோட விளையாட்டுக்கிறத பார்த்தவன் அவளவே பார்த்துட்டு பக்கத்துல வந்து அவகிட்ட இருந்த குழந்தைய வாங்கி வெளியில வந்து முத்தரசி கிட்ட கொடுத்தான். பாட்டி, நாங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், குழந்தைய பாத்துக்கோங்க என்றவன் திரும்பி நித்திலாவோட கைகளை அழுத்தமா பிடிச்சபடி தர தரன்னு கார்ல போய் ஏறி உட்கார வச்சான். அவளுக்கு ஒன்னும் புரியல. ஏன் அவன் அப்படி பண்றான்? என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? நம்ம சென்னைக்கு ஏதாவது போக போறோமா என்று கேட்டபடியே உட்கார்ந்தா. ஆதவனோ எதுவுமே பேசாம காரை எடுத்தான். பக்கத்துல இருந்த நித்திலா, நம்ம சென்னைக்கு தான் போறோமா? அப்ப குழந்தைய விட்டுட்டு போறோமே, நம்ம போய் குழந்தைய எடுத்துட்டு போயிடலாம், காரை திருப்புங்க என்று பேசிக்கிட்டே வந்ததை துளி கூட அவன் காதுல வாங்கவே இல்லை. அவனுடைய மனசெல்லாம் தீயா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. எங்க தப்பு நடந்ததுன்னு எவ்வளவு யோசிச்சிருப்போம். ஆனா தான் வீட்லயே தப்பு நடந்திருக்குன்னு கவனிக்காம விட்டுருக்கோமே. ஏன்னா அவனால தாங்க முடியல. அத இந்த ராட்சசி கூட ஒரு வார்த்தை தன் அப்பாவை பத்தி சொல்லவே இல்லையே என்று நினைச்சவனுக்கு நித்திலாவை என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. பாவி, எவ்வளவு நாள், எவ்வளவு வருஷம் மனசுல எத்தனை வேதைகளை அழுத்தி வச்சிருப்பா. ஒரு வார்த்தை கூட தன் அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லலையே. அவளுடைய வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டாளே. அவளுடைய வாழ்க்கையை மட்டுமா அழிச்சா? என் வாழ்க்கையும் சேர்த்தலவா அழிச்சிருக்கா? இன்னைக்கு இவ உண்மையை சொல்லியிருந்தா அந்த பிரச்சனைய அன்னைக்கே தீர்த்திருப்பேனே. ஏன் அவ சொல்லல? இன்னும் இவகிட்ட ரகசியங்கள் நிறைய இருக்கு. எப்படியாவது அதை வாங்கி ஆகணும். என்ன சொன்னா இவகிட்ட இருந்து ரகசியம் எல்லாம் வாங்க முடியும்னு யோசிச்சுக்கிட்டே வந்தான். பக்கத்துல நித்திலாவோ எங்க போறோம் எங்க போறோம்னு கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லவே இல்லை. காரை ஆதவன் வேகமா ஓட்டிக்கிட்டு வந்தவன் அவன் நிறுத்திய இடத்த பார்த்து ரொம்ப அதிர்ந்து போனான் நித்திலா. அது அவங்க 2 பேரும் காதலிச்சப்போ முதல்ல இந்த தோட்டத்து வீட்டுக்கு தான் இவளை கூட்டிட்டு வந்திருந்தான். அந்த வீட்டை இப்ப பார்க்கவும் ஆதவனை திரும்பி பார்த்து விழிச்சா. இங்க எதுக்காக என்ன கூட்டு வந்தீங்க என்று கேட்டவளை எதுவுமே பேசாம பார்த்து முறைச்சவன் கீழே இறங்கடி என்றான். அவ இறங்காம அப்படியே நிக்கவும் மறுபடியும் சுற்றி வந்து கார் கதவை திறந்து விட்டான். அவ கைகளை பிடிச்சு இழுத்தான். அவளுக்கு ஆதவனை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இத்தனை வருஷத்துல ஆதவன் இது மாதிரி கோவப்பட்டு அவ பார்த்ததே இல்ல. ஏன் இன்னைக்கு என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு தெரியாம அவன் இழுத்த இழுப்புக்கு பின்னாடியே போனா நித்திலா. வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்தினவன் அவளை இழுத்து தரையில தள்ளினான். கீழே விழுந்தவளோ எதுவும் புரியாம ஆதவனை மிரண்ட விடிகளோட பார்த்தா. சொல்லடி, அன்னைக்கு கோவில்ல எங்க அப்பா எதுக்கு வந்தாரு? அவரை எதுக்கு போய் நீ பார்த்த? அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு என்று கேள்விகளை அடுக்கடுக்கா கேட்டதும் நித்திலாவுக்கு ஒண்ணுமே புரியல. கோவிலா? இவன் அப்பாவை நான் பார்த்தது இவனுக்கு எப்படி தெரியும்? அவளால அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. அவனை மிரண்ட விழிகளோட பார்த்துக்கிட்டே நின்னா. இதுக்கு மேலேயும் என்கிட்ட நீ உண்மையை மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல நித்திலா. மரியாதையா உண்மை சொல்லு. எங்க அப்பா உன்கிட்ட என்ன சொன்னாரு? ஏன் எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னாரு? பதில் சொல்லி என்று கத்தினான். ஆனா அவளோ உதடு துடுக்க அழுகி அடக்கியபடி அவனை பார்த்துக்கிட்டே இருந்தால தவிர வாய் திறந்து அப்ப கூட எதுவும் பேசல. நித்திலா
இப்ப நீ உண்மையை சொல்லல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றான். அத்தனை கோபத்தையும் தாங்கிட்டு இருந்தா. ஆனா வாய் திறக்கல. அவனுக்கு எந்த விஷயம் தெரியாது. அப்படி இருக்கும்போது ஏதேனும் விஷயத்த சொல்லிட்டா அவன் மனசு படாத பாடுபடும். வேண்டாம் என்று அழுதபடி சும்மாவே இருந்தா. சும்மாவே சும்மாவே தான் என்னை வந்து பார்த்தாரு என்று அவள் சொன்னதும் அவனுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. என்ன சும்மா பார்த்தாரா என்றவன் சுற்றும் பார்த்தான். அங்கிருந்த பூத்தொட்டி எடுத்து தூக்கி தரையில போட்டு உடைச்சான். அதுல சிதறி அடிச்ச மண் துகள்கள் அவள் முகத்திலே விழுந்துச்சு. ஆதவன் எரிமலையா நின்றுட்டு இருந்தான். ஏய், என்ன மிருகமாக்கிடாத நித்திலா, உண்மையை சொல்லு, அவர் ஒன்னும் உன்னை சும்மா பார்க்கல என்றதும் அவளுக்கு பயத்துல கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ஆனாலும் அவ வாய் திறக்கல. பொறுத்து பார்த்தவன், இப்படியெல்லாம் கேட்டா நீ வழிக்கு வரமாட்டடி என்றவன் மிருகமாக அவளை இழுத்து படுக்கையறைக்குள்ள தள்ளினான். அவள் கதற அவளை வேட்டையாடினான். ஒவ்வொரு முறையும் அவள் துடிக்கிறத பார்த்து, இப்பவாவது உண்மை சொல்லிடு, விட்டுடுறேன் என்றான். ஆனா அவ வாய் திறக்கல. வலிய முடிஞ்ச அளவுக்கு பொறுத்துக்கிட்டா. இவன் உண்மை தெரிஞ்சுக்கொள்ளதான் இப்படியெல்லாம் துன்புறுத்துறான்னு அவன் நினைச்சா. ஆனா நேரம் ஆக அவன் தன்னை பலாத்காரம் செய்யறது போல உணர்ந்தவும் அவள் அதிர்ந்தே போனா. ஐயோ மாத்திர என்று நினைச்சவள், ஐயோ இன்னைக்கு பீரியட்ஸ் ஆகி எத்தனை நாள் ஆயிடுச்சு. அந்த வழியிலும் அவளுக்கு மனசு கணக்கு தான் போட்டுட்டு இருந்தது. கைல்வழி அன்னைக்கு சொல்லியிருந்தா, இத்தனை நாளைக்கு அப்புறம் கணவனோட சேர்ந்தாதான் குழந்தையாகும்னு. அப்படின்னா பீரியட்ஸ் எப்போ ஆச்சு என்று கணக்கு போட்டவள் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சா. போன வாரம் தான் பீரியட்ஸ் முடிஞ்சது. அப்படின்னா இவன் இன்னைக்கு என்ன பண்ணாலும் குழந்தை ஆகாதுன்னு நினைச்சவ அவனுக்கு அடங்கியே போனான். கொஞ்ச நேரம் முரண்டு பிடிச்சு எதிர்த்தவ அவள் அடங்கி போகவும் ஆதவன் தயங்கி நின்னான். இவ என்ன பண்ணாலும் உண்மையை சொல்ல மாட்டா போல இருக்கே, இவகிட்ட எப்படி உண்மையை வாங்கியாகணுமே என்று நினைச்சவன் அவளை கதர் அடிச்சான். ஆனா அவளோ அத்தனை வலியும் பொறுத்துக்கிட்டு அவனுக்கு அடிபணிஞ்சிருந்தாலே தவிர அவனை விலக்கி விடவும் இல்ல, வேண்டாம்னு மறுப்பு சொல்லவும் இல்ல. அது அவனுக்கு இன்னுமே அதிர்ச்சியை தான் கொடுத்தது. அவளை கதர் அடிச்சவன் எல்லாம் முடிஞ்சு எழுந்து நின்னான். அப்பொழுது கூட அவளை பார்த்து அவன் கேட்ட கேள்வி, உண்மை சொல்லு நித்திலா என்றுதான். அவ வாயை திறக்காம மௌனமா தலை குனிஞ்சா. அவனுக்கு இவகிட்ட எப்படி உண்மையை வாங்கறதுனே தெரியல. ஓடி வந்து அவ பக்கத்துல உட்கார்ந்தான். அவளுடைய கையை பிடிச்சான். இங்க பாருடி, எதுக்காகடி என் அப்பா கல்யாணத்தை நிறுத்த சொன்னாரு, சொல்லு நித்திலா என்றான். அவர் எதுவுமே சொல்லலைங்க. நானாதான் உங்களை பிடிக்கலன்னு கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன் என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவளை ஓங்கி பலார் நடிச்சிருந்தான். திருட்டு கழுத, பொய்யா சொல்ற? எத்தனை தடவை கேட்டாலும் இதே பொய்ய எத்தனை வருஷம் ஆடி சொல்லுவ? இருடி, உன்னை வந்து பேசிக்கிறேன் என்றவன் அதுக்கு மேல பொறுமையா நிக்காம அறையை விட்டு வேகமா வெளியே போனான். தன்னோட காரை எடுத்துக்கிட்டு போற சத்தமும் அவளுக்கு நல்லா கேட்டுச்சு. அவன் தன்னை அனுபவிச்சதுல அவளுடைய ஜாக்கெட் எல்லாம் கிழிஞ்சிருந்தது. எழவே முடியாம எழுந்து நின்னா. தன் புடவை எடுத்து சுத்திக்கிட்டு இழுத்து போத்திக்கிட்டா. அவளுக்கு அழுக சுத்தமா வரல. இப்போ என்ன பண்றது, மாமா கிட்ட இத பத்தி சொல்லிடலாமா என்று கூட நினைச்சா. அவளுக்கு நிக்கவே முடியல. அவகிட்ட அலைபேசியும் இல்ல. நிக்க முடியாம அப்படியே கீழே உட்கார்ந்த அவ சுவத்துல சாஞ்சபடி உட்கார்ந்தா. போன ஆதவனோ ரொம்ப நேரம் கழிச்சுதான் வீட்டுக்குள்ள வந்தான். அவன் வந்த சத்தம் கேட்டதும் வெளியில வந்து எட்டி பார்த்தா. ஹால்ல சோஃபாவில் உட்கார்ந்தபடி எதிரில ஒரு பாட்டில வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருந்தான். அது என்ன பாட்டில் என்று கூர்மையா பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அது விஷம். அருகில் ஓடி வந்தவள் என்ன இது என்று அதிர்ச்சியோட கேட்டா. அவளை திரும்பி பார்த்து மறைச்சான். இங்க பாரு, இதுக்கு மேலேயும் நீ என்கிட்ட உண்மையை மறைச்சினா இந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு நான் செத்து போயிடுறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை என்றான். நித்திலாவுக்கு இவன் தன்னை சும்மா மிரட்டுறான்னு நினைச்சா. அவன் எல்லாம் விஷம் சாப்பிட்டு சாகக்கூடியவனா என்று நினைச்சவ அதை அப்படியே பார்வையில காட்டினான். அந்த பார்வையை பார்த்த ஆதவனுக்கு ஆத்திரமா வந்துச்சு. ஏய் என்னடி, நான் சாப்பிடுவேனா மாட்டேனான்னு பாக்குறியா என்றவன் ஓடி வந்து அவளுடைய கழுத்தை இறுக்கி பிடிச்சான். அப்பவுமே அவர் அசர்ல. திருட்டு கழுத, எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்களா? நான் உயிரோட இருந்தா தானடி இதெல்லாம் பண்ணுவீங்க? குடும்பமே சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க என்று கத்தியவன் ஓடி வந்து டீப்பாய் மேல இருந்த விஷ பாட்டில எடுத்து மடமடன் குடிச்சிட்டான். அதை பார்த்த நித்திலா அதிர்ந்தே போனான். ஐயோ வேண்டாங்க என்று சொல்லவே அவன் முழுவதுமே குடிச்சிட்டு பாட்டில தூக்கி போட்டான். அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம சிலை போல நின்னான். குடிச்சவன் சோஃபாவில உட்கார்ந்து கண்களை மூடிக்கிட்டான். சில நிமிஷம் கழிச்சுதான் நித்திலாவுக்கு சுயநினைவே வந்துச்சு. நேரா ஓடி போய் அவன் காலில் விழுந்தா. இங்க பாருங்க, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். நம்ம சீக்கிரமா போயிட்டா நீங்க உயிர் படிச்சிடலாம். வாங்க எந்திரிங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க என்று கதறினான். ஆனா அவனும் தலைய சோஃபாவில வச்சபடி மேல சுத்துற மின்விசிறியவே பார்த்துட்டு இருந்தான். போதும் நித்திலா, என்னை விற்று, நான் வாழ்ந்ததே போதும்.
என்ன உயிரா நேசிச்ச என்னுடைய மனைவி, நான் காதலிச்ச என்னுடைய மனைவி, அவளை என்கிட்ட பொய் சொல்லி இத்தனை வருஷமும் நடிச்சிருக்கா. எந்த நம்பிக்கையில உன் கூட இனி வாழ சொல்ற? எல்லார் வீட்லயும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல எந்த ரகசியமும் இருக்காதுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவுல ரகசியம் ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது நித்திலா. நீ என்ன காதலிச்சியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு பல வருஷம் ஆச்சு. அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் கூட வாழலாம்னு வந்தா நீ மறுபடியும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிற. இப்போ நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? என்னோட சொத்தை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கும் ஆதிராவுக்கும் தான் வரும். 2 பேரும் சந்தோஷமா இருங்க. நான் செத்து போயிட்டா இப்படி இருந்துடாத நித்திலா. உனக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. ஆனா ஆதிராவை மட்டும் என்னைக்கும் கைவிட்டுறாத என்ன என்று பேசிக்கிட்டே போனான். அவன் பேச பேச நித்திலா கதறி கதறி அழுதா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் என்று கெஞ்சினான். ஆனா அவன் அசரவே இல்லை. அவன் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கவும் துடிச்சு போனா நித்திலா. இதுக்கு மேல என்ன உண்மையை மறைக்கிறது? அவளுக்கு புரியல. நித்திலா நித்திலா என்று திக்கி திணறி முடியாம அவள் பேரை சொல்லி கூப்பிட்டான். என்னங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாங்க, ரத்தம் ரொம்ப வருதுங்க என்று அழுதுகிட்டே அவளுடைய சட்டை பிடிச்சு குலுக்கினான். நித்திலா, எனக்கு சாகும்போது கூட ஒரே ஒரு ஆசைதான், அதை மட்டும் முடிஞ்சா நிறைவேற்றி வைப்பியா என்று கேட்டான். அவளுக்கு என்ன பதில் சொல்றனே தெரியல. சொல்லுங்க, நான் இப்ப என்ன பண்ணணும் என்று கேட்டவள் கிட்ட, எனக்கு உண்மை தெரியணும். எங்க அப்பா எதுக்காக உன்னை வந்து பார்த்தாரு? நான் சாகும்போது கூட நீ உண்மையை சொல்ல மாட்டியா? என்கிட்ட உண்மையை மறைச்சு என்ன சாகடிக்க போறியா? சாகும்போது கூட எனக்கு மன நிம்மதி கிடைக்காதா என்று புலம்பிக்கிட்டே இருந்தான். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நம்ம சீக்கிரமா போனா உங்களுக்கு குணப்படுத்திடலாம். வாங்க ப்ளீஸ், அப்புறமா நான் சொல்றேன் என்று கெஞ்சினாள். ஆனா அவனோ மறுத்து விட்டான். முடியாது என்று பிடிவாதமா இருந்தான். நேரம் ஆக ஆக அவன் வாயிலிருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருந்தது. அவன் போட்டிருந்த வெள்ளை சட்டை எல்லாம் ரத்தம். அவளால இதுக்கு மேல எதையுமே மறைக்க முடியல. மடமடன்னு அன்னைக்கு நடந்த உண்மைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா. அழுதபடி முகத்தை மூடிக்கிட்டே கதறி கதறி அழுதபடி அவ ஏன் கல்யாணத்தை நிறுத்தினா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் கருத்தரை மாத்திர சாப்பிட்டாங்கிற உண்மை எல்லாம் அவ சொல்லி முடிச்சுட்டு அவன் காலடியிலே விழுந்த அழுதா. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், நீங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், தயவு செஞ்சு வாங்க என்று கெஞ்சினாள். எல்லா உண்மைகளையும் கேட்ட ஆதவன் தன் வாயில வழிஞ்ச ரத்தத்தை கர்ச்சீஃப் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டான். ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம், எழுந்து வா வீட்டுக்கு போலாம் என்றான். அந்த வார்த்தையை கேட்டு அதிர்ந்து போய் நிமிர்ந்து அவனை பார்த்தா. அவனோ வாயில வழிஞ்ச ரத்தத்தை கர்ச்சீஃபால சுத்தம் செஞ்சபடி ஷர்ட்ல இருந்த ரத்தக்கரையும் சுத்தம் பண்ணான். அதை பார்த்தவளுக்கு ஒன்னும் புரியல. அப்போ இது ரத்தம் ரத்தம் இல்லையா என்று தேம்பிக்கிட்டே கேட்டா. இல்லையே, இது ஒரு வகையான கெமிக்கல், வாயில போட்டுட்டு பல்ல கடிச்சிட்டா ரத்தம் மாதிரியே வெளியே வரும் என்றான். அப்போ அப்போ இந்த விஷ பாட்டில்? அதுவும் விஷம்லாம் கிடையாது, வெறும் தேன் பாட்டில் தான் என்றான். நித்திலாவுக்கு வந்துச்சே கோபம். அவனை முடிஞ்ச அளவுக்கு தன் கையால அடிச்சா. அத்தனை அடிகளையும் வாங்கிக்கிட்டு செல்ல போல உட்காந்துருந்தான் ஆதவன். பிறகு அவள் அடிச்சு முடிச்சு ஓய்ந்ததும் அவன் மார்பிலேயே விழுந்து அழவும் அவளை இறுக்கமா அணைச்சுக்கிட்டான். போதுண்டி, ரொம்ப அழுதுட்ட, அழாத, வீட்டுக்கு போலாமா என்று அவளை எழுப்பி விட்டான். அவளால நிக்கவே முடியாம தடுமாறவும் அந்த வலி அவளுக்கு ஏன் வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அவன் முகமெல்லாம் கருத்து போச்சு. பாவி, இந்த உண்மையை அப்பவே சொல்லிருக்க வேண்டியது தானே. இத்தனை கஷ்டத்தையும் தாங்கிட்டு ஏன் தான் இப்படி இருந்தாலோ என்று நினைச்சவன் அவளை தன் மார்போடு அணைச்சுக்கிட்டான். மேல அவனுடைய முகத்தை நிமிர்ந்து பார்த்த நித்திலா, இதுல உங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்லையா? அந்த மனநோய் மனநோய் என்று கேட்டவளை பார்த்து புன்னகைத்தான். ஹேய், எங்க அப்பா சொன்னாருன்னா நீயும் அதெல்லாம் நம்புறியா? ஜீன் படி அந்த நோய் வரும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கெல்லாம் இப்போ எவ்வளவோ மருந்து வந்தாச்சு. அதுவும் இல்லாம எங்க அம்மாவோட ஜீன் தான் எனக்கு வரும்னு என்ன நிச்சயம்? எங்க அப்பாவோட ஜீனும் எனக்கு வரலாம் இல்ல? யாரோ என்னவோ சொன்னாங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்பிட்டு கட்டின புருஷன்கிட்டயே இத்தனை நாளும் எல்லா உண்மையும் மறைச்சு வச்சிருக்கியே, உன்னெல்லாம் என்ன சொல்றது? வந்து தொலை, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்றவன் அவளை அழைச்சிட்டு வீட்டுக்கு வெளியே வந்தான். அவளால நடக்கவே முடியலங்கிறத உணர்ந்தவன் அவளை அப்படியே அழகா தூக்கிக்கிட்டான். அவ திரு திருன்னு அவனை பார்க்கவும், என்னடி பாக்குற, நான் தானே இந்த வலிக்கெல்லாம் காரணம், நானே உன்னை பாத்துக்கிறேன் வா என்றவன் நேரா கார்ல அவளை உட்கார வச்சு ஒரு துணி கடைக்கு கூட்டிட்டு போனான். நீ கார்ல இரு, நான் போய் உனக்கு ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்துடுறேன், இந்த ட்ரெஸ்ஸோட நீ வீட்டுக்கு போக வேண்டாம் என்றவன் கடைக்கு போய் அவ கார்லயே உட்கார்ந்து மாத்துற அளவுக்கு ஒரு சுடிதாரை வாங்கிட்டு வந்து அவகிட்ட கொடுத்தான். கார்லயே மாத்து என்றான். ஆனா அவன் கார்ல இருந்து இறங்கவே இல்லை. அதை பார்த்து, நீங்க கார்ல இருந்து இறங்குங்க, நான் மாத்திக்கிறேன் என்றாள் சிவந்த முகத்தோடு. ஹேய், நான் என்ன புதுசாவா உன்னை பாக்குறேன், சும்மா மாத்தடி என்றான்.
வேற வழி இல்லாம கார்லயே அவ உடைய மாத்தவும் அவ உடல்ல இருந்த பல் தடயங்களை பார்த்து ஆதவனுக்கு மனம் கசங்கி போச்சு. அவளுடைய மார்பு பகுதியில இருந்த பல் தடயத்தை தொட்டு பார்த்தான். அப்பதான் நித்திலாவுக்கு வலியே தெரிஞ்சது. ஆ என்று கத்தவும், சாரிடி, என்னை மன்னிச்சுடு என்றவன் அவன் பல் தடயங்கள் பட்ட இடங்கள்ல எல்லாம் முத்தம் கொடுத்தான். அந்த தொடு உணர்வுல நித்திலா கூசி போனா. போதும் விடுங்க, நான் இன்னும் சுடிதாரே போடல என்றாள். போலாண்டி இரு என்றவன் அவன் பல் தடயம் பட்ட இடங்கள் எல்லாம் மெதுவா நிதானமா முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவளை விட்டு விலகினான். இனிமே கருத்தர மாத்திரையெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், புரிஞ்சுதா என்றான். சரிங்க என்றபடி தலையை மட்டும் ஆட்டினான் நித்திலா. எப்படியோ எல்லா உண்மையும் ஆதவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அதிர்ச்சியாகாம அப்படியே இருக்கான். அதுவே நித்திலாவுக்கு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருந்தது. அன்னைக்கு பிரவீன் சொன்னது இன்னைக்கும் அவன் மனசுல நினைவுக்கு இருந்தது. அந்த உண்மையெல்லாம் ஆதவனுக்கு சொல்லிடலாம்னு ரூபாவதிய பார்த்துட்டு வந்த அன்னைக்கு அவ பிரவீன் கிட்ட சொன்னான். ஆனா பிரவீனும் இந்த உண்மையெல்லாம் ஆதவனுக்கு தெரிஞ்சா அதிர்ச்சி ஆயிடும், பிறகு மறுபடியும் ரூபாவதி இப்போ எப்படி இருக்காளோ அதே மாதிரி ஆதவனும் ஆயிடுவான்னு சொல்லி இருந்ததுனாலதான் இவ்வளவு நாளும் இந்த உண்மையை சொல்லாம இருந்தா. ஆனா இப்போ ஆதவனே அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்ட போறோம். அவளுக்கு மனசு ரொம்ப ஆறுதலா இருந்தது. உடைய மாத்திட்டு காரோட பின் சீட்ல கண்களை மூடினவாறு அப்படியே படுத்துக்கிட்டா நித்திலா. அவளையே பார்த்துட்டு இருந்தான் ஆதவன். அவள் கண்கள் மூடியதும் அவள் தலையை தடவி விட்டான். பாவம், இவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு மனசுல நினைச்சவன் அவள் தலையை அன்பா தடவி விட்டான். கொஞ்ச நேரத்திலேயே கார்லயே அவ தூங்க ஆரம்பிச்சா நித்திலா. அப்போ அவனுக்கு வீட்டுக்கு போறக்கே மனசு இல்ல. வீட்டுக்கு போனா எல்லாருமே இவன் கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதுவும் இல்லாம இப்ப நல்லா தூங்குற நித்திலாவ அவன் தொந்தரவு பண்ணவும் விரும்பல. அவளை அப்படியே தன் தோல்ல சாச்சுக்கிட்டான். கார்ல பெட்ரோலை ஃபுல் பண்ணிட்டு அன்னைக்கு முழுவதும் கார்லயே அந்த ஊரை சுத்தி சுத்தி வந்தான். விடிஞ்சதுக்கு அப்புறம் அவ கண்ணு விழிச்சதுக்கு அப்புறம் தான் அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தான் ஆதவன்.